இருக்கலாம். ரேப்புக்குலாம் ஈல்ட் ஆவறாங்கங்க. இது என்னங்க பேச்சு? ரேப்புக்கு இல்ல பர்టిక్యులர் ப்ரொஃபஷனல் இல்ல you are wrong. I'm not talking about rape. No இல்ல நீங்க தப்பா பேசுறீங்க. இல்ல ஹசினா அவங்க வேற பாயிண்ட் சொல்றாங்க. அவங்க ரேப் கேக்கல வாய்ப்புக்காக அட்ஜஸ்ட்மென்ட் கேக்குறதே தப்பு. திறமையின் அடிப்படையில தான் வாய்ப்பு தரணும் அப்படி சொல்றாங்க. பர்టిక్యులரா ஒரு இடத்துல நடக்குற அந்த கன்சென்ட் இல்ல அது கன்சென்ட் எப்படி சொல்ல முடியும்? இல்ல ரொம்ப நேரம் அவங்க பேசாதனால பேசணும்னு நினைக்கிறாங்க. இல்ல ஹசினா இல்ல அவங்க கருத்தை முடிச்சிட்டோம். ஹசினா இல்ல இல்ல ஈல்ட் இல்ல அவங்க இல்ல அவங்க சொன்னது வேற. இல்ல ஹசினா உங்களுக்கு வாய்ப்பு தரேன். அவங்க சொன்னது வேற. அவங்க முடிச்சிட்டோம். இல்ல சரி உங்க சுற்றுல உங்க கருத்தை வைங்க. உங்க கருத்தை வைங்க. ஹசினா உங்க சுற்றுல கருத்தை வைங்க. சரி அவங்க பேசி முடிச்சிட்டோம். இல்ல அவங்க பேசி முடிச்சிட்டோம். இல்ல அவங்க எப்படி சொல்லுவாங்க? ஹசினா அவங்க எப்படி சொல்லுவாங்க? இல்ல அவங்க பேசுனத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க தெரியல. உங்க சுற்றுக்கு வரேன். அவங்க நீங்க தொடருங்க. இல்ல எனக்கு நீங்க கத்து கொடுக்காதீங்க. உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன். நான் உங்களுக்கு கத்து கொடுக்கல. ஓகே பட் யூ ஷட் ரெஸ்ட்ரிக்ட் இட். வாட் இஸ் உங்க சுற்றுல பேச வாய்ப்பு தரேன்னு சொல்ற. அவங்க பேசி முடிக்கட்டும். அவங்க சொன்னதை முழுமையா கேட்டுட்டு நீங்க பதில் சொல்லுங்க. சரி அவங்க என்ன ஓபனா அக்யூஸ் பண்றாங்களா? இல்ல எங்கனா ஒரு ஆர்கனைஸ்ட் அவங்க பேசி முடிக்கட்டும். ஹசினா சரி இல்ல பெண்கள் அது உங்க சுற்றுல பேசுங்க. நீங்க முடிச்சிருங்க. உங்களோட கருத்தை சொல்லி முடிச்சிருங்க. உடம்பு சரியில்லைன்னு போய்ட்டு அவங்க தனிநபர் விமர்சனம் நான் கருத்தை வைக்க முற்படுறாங்க. அட்ஜஸ்ட்மென்ட்டுக்கும் ரேப்புக்கும் எந்த நிலையில நிர்கதியா நிக்கிறாங்க பெண்கள் எந்த இடத்துல இயலாமை வெளிப்படுத்துறது வேற சார். ரேப்புங்கிறது you are without their permission you are going and taking, that is a rape. Here they are also agreeing. You should not agreeங்கிறது உன்னுடைய இயலாமையை அவங்க உபயோகப்படுத்தக்கூடாது. பழப்பில் மண்ணு போடக்கூடாது. அவ்வளோதான் எனக்கு. சரி திரும்பி கோவியா இதில் முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. இவ்வளவு வளர்ச்சி அடைந்த காலத்திலும் பெண்கள் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை அந்த டிமாண்ட்ஸை வெளியில் சொல்ல முடியாதா? தைரியமாக சொல்ல மாட்டேன்றாங்களா? என்ன சிக்கல் இருக்குது? என்ன இடம் இருக்குது? இல்லை அப்படி நம்ம ரொம்ப எளிதாக ஒரு பெண் வெளியே சொல்ல முடியலைங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்குது. இப்போது பெரிய நடிகைகளை கூட விட்டுருங்க. நீங்கள் சின்ன ரோலில் நடிக்கக்கூடிய நடிகைகள் இப்போ இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க நடிப்பு துறையில் ஒரு சின்ன ரோலில் நடிக்க போயிட்டாலே அதுக்கு பிறகு அவங்க வேறு எந்த வேலைக்கும் போக முடியாது. இந்த சமூகத்தினுடைய பார்வை மாறி போகுது. நான் கேட்குறேன், திரைத்துறையினரை பற்றி இவ்வளவு இந்த இது வந்த பிறகு கூட இந்த பொது சமூகம் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த பொது சமூகம் ஒன்று அவங்கள்ட்ட இருந்து ரொம்ப வேறுபட்ட சமூகம்லாம் கிடையாது. இன்றைக்கி இந்த பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மணிகர், நீங்கள் ஆணாக இருக்கிறீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, கிட்டத்தட்ட பெரும்பான்மையான ஆண்களுடைய மனநிலை அப்படிங்கிறது இது சகஜம்தானே, ஏன்னா இதுக்கு ரொம்ப இயல்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் ஒரு பெண் ஏன் வெளியே சொல்லலை அப்படிங்கிற கேள்வியை வைக்கிற அளவுக்கான ஒரு தகுதி இந்த சமுதாயத்துக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த தகுதியோட பெண்ணை இந்த சமூகம் வச்சிருக்கலை. இது ஒன்று. ஆனால் இதை தாண்டி சில விஷயங்களும் இருக்குது. அதாவது அவங்க சொன்னது மாதிரி, அதாவது சர்வைவல், எனக்கு வேறு வழி இல்லை, வறுமை அப்படிங்கிறது துணை நடிகைகளுக்கு நம்ம சொல்லலாம். ஆனால் பெரிய இடங்களுக்கு வரக்கூடியவங்க அவங்களும் சில நேரங்களில் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதைத்தான் எல்லாரும் ஹிண்ட் பண்ண வர்றாங்க. அப்படி நினைக்கும் பொழுது அவங்களும் தன்னுடைய சக நடிகைகளுக்கு துரோகம் செய்கிறாங்கங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதாவது திறமையின் அடிப்படையில் கிடைக்க வேண்டிய ஒரு இடத்தை வேறு ஒரு விஷயத்தை பயன்படுத்தி வாங்குவது அந்த துறைக்கே செய்யக்கூடிய துரோகம் தான். அது வெறும் ஜெனரல் ஜஸ்டிஸ் மட்டும் கிடையாது. அதாவது பொது அறம். இன்னொரு நடிகை எங்கே பாதிக்கப்படுறாங்க, இன்னொரு பாடலாசிரியர் பாதிக்கப்படுறாங்க, இன்னொரு நடன பெண்மணி பாதிக்கப்படுறாங்க இல்லையா? யூ ஆர் டேக்கிங் தியர் பிளேஸ். அப்போ அந்த கிரைமில் உங்களுக்கும் பங்கு இருக்குது. நான் அதை தான் சொன்னேன். மீ டூ மூவ்மெண்ட் பேசுனா வேறு டாபிக் நம்ம பேச வேண்டி வரும் அப்படின்னு. ஆனால் இதில் ஒன்று மட்டும் ஆட் பண்ணிடுறேன். நம்ம கொஞ்சம் எப்படி கொஞ்சம் அரசினுடைய பொறுப்பை பேசுகிற மாதிரியே அவங்க ராஜலட்சுமி அவங்க சொன்னது மாதிரி சமூகத்தினுடைய போதாமைகள், முக்கியமாக பாலியல் தேவைகளுடைய போதாமைகள், இங்கே இருக்கக்கூடிய பாலியல் அமைப்பு
பாலியல் உறவுகளுக்காக இங்கே ஏற்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதை பற்றிய விமர்சனமே இல்லாமல் நம்ம பாலியல் வன்முறைகளை பற்றி மட்டும் நம்ம வந்து பேசிட முடியாது. அதனால் இது சம்பந்தமாக நிறைய பாலியல் மருத்துவர்கள் அவங்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படணும். ஏன் இந்த வன்முறைகள் முதல்ல இந்த குரூரத்தன்மைக்கு பின்னாடி வெவ்வேறு தளங்களை பேச வேண்டியது, அந்த அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி இருக்கு கண்டிப்பா சார்.